உங்க மேல இல்ல. நம்ம மேல இருக்கிற விசுவாசத்தை பத்தி பேசல. நம்ம மேல என்ன விசுவாசம் இருக்கிறது? என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள், என் மாம்சத்திலே பாவம் இருக்கிறது. அப்ப இந்த பாவம் நான் செய்யக்கூடாதுன்னா நான் யார விசுவாசிக்கணும்? இயேசுவை. இயேசுவை விசுவாசிக்கணும். எப்படி விசுவாசிக்கிறேன் சொல்றது இல்ல. யாக்கோபு எழுதின நிருபத்திலே சொல்லப்பட்டிருக்க கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. நீ விசுவாசிப்பாய், என்ன கிரியை செய்யணும்? என்ன கிரியை செய்யணும்? கிரியை என்ன தெரியுமா? உட்கார்ந்து இருக்கிறது இல்ல, செயல்படுவது. எப்படி செயல்படலாம்? எந்த மாதிரி செயல்படுறது என்ன? நான் பாவம் செய்யக்கூடாதுன்னா அதிகாலையிலே எழும்பணும். நான் பாவம் செய்யக்கூடாதுன்னா கர்த்தரை பிடித்துக் கொள்ளணும். நான் பாவம் செய்யக்கூடாதுன்னா கர்த்தரை அதிகாலையில தேடணும். ஏனென்றால் நான் பாவத்தில் பிறந்திருக்கிறேன். நான் ஜென்ம சுபாவம் உள்ள மனிதன். அப்ப நான் பாவம் செய்யக்கூடாதுன்னா விசுவாசத்துல கிரியை செய்யணும். என்ன விசுவாசம்? அதிகாலையில கர்த்தரை தேடி ஜெபம் பண்ணி, தேவனை தேடி, பரிசுத்தாவில் நிரம்பி கர்த்தருடைய வசனத்தை வாசித்தால் நான் பாவம் செய்ய மாட்டேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல் இருக்கிற விசுவாசமே அல்லாமல் உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்?